செய்யவும் தீனுடைய தேட்டம் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு மௌலானா முகமது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அமானில் அஹ்பார் ஷரஹ் மானில் அசார் என்ற நூலுக்காக எழுதி குத்பாவின் ஆரம்ப பகுதிகளை கொண்டு இந்த நூல் தொடங்குகிறது. அல்லாஹு தாலாவின் உயரிய உள்ளமைக்கே எல்லா புகழும். அவன் காலம் கடந்தும் முடித்துவிடாத அருட்கொடைகளை மனதின் மீது பொழிவதற்காக மனதினை படைத்தான். அந்த ஞாமத்துகள் கொடுப்பதால் குறைந்து விடாத மனிதர்களின் சிந்தனைகளுக்கு எட்டாத கருவூலங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவன் மனிதனுக்குள் திறமைகளின் மாணிக்கங்களை மறைத்து வைத்துள்ளான். அவற்றை பணிக்கு உகந்தவாக்கி ரஹ்மானின் கருவூலங்களிலிருந்து பலன் பெற முடியும். அந்த திறமைகள் வழியே என்றென்றும் நிரந்தரமாக சொன்னத்தில் குடியேறும் பாக்கியத்தையும் அடைந்து கொள்ள இயலும். அல்லாஹ்வின் ரஹமத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. பாவிகளுக்காக பரிந்து பேசும் தகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் உலகத்தார் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்பூல் எழுதுகோலை படைப்பதற்கு முன்பே அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராகவும் அடியார்களுக்கு தன் தூதை எத்தி வைக்கும் சிறப்பை கொடுத்திடவும் அவர்களை தேர்ந்தெடுத்ததன் காரணம் அல்லாஹ் தாலாவின் எல்லையற்ற கருவூலங்களில் உள்ள ஞாமத்துகளை விளக்கிடவே மேலும் அவர்களுக்கு இதுவரை யாருக்கும் திறந்து கொடுக்காத தனது உயர்ந்த உள்ளமையின் கல்விகளையும் மெய்ஞானங்களையும் கொடுத்தான். தனது மேலான படித்தரம் உள்ள உயர் பண்புகளை அவர்களுக்கு அளித்தான். அவற்றை யாரும் விளங்க முடியாது. நெருங்கிய மலக்கோ நபியோ கூட அறிய முடியாது. அவர்களுடைய பரிசுத்த நெஞ்சத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள் புதைத்து வைத்துள்ள ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள திறந்துவிட்டான். எந்த இயற்கையான ஆற்றல்களை அவற்றால் அடியான் தன்னுடைய இம்மை மறுமையின் காரியங்களில் மனிதனிடமிருந்து ஒவ்வொரு கணமும் வெளியாகின்ற அமல்களை சீர் செய்யும் வழிகளை பற்றிய இல்மை கொடுத்தான். ஏனென்றால் அமல்களின் கெடுதி ஈருலகிலும் அருட்பேறுகளை இருப்பதற்கும் நஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அதுபோல இம்மை மறுமை வெற்றியின் ரகசியம் இல்முகளை சீர்திருத்த செய்வதில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சஹாபா பெருமக்களை பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் பரிசுத்த கண்ணியமிக்க நபியிடமிருந்து இல்முகளை செம்மையாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொண்டார்கள். நபியே, உமக்கு முன்னால் நாம் அனுப்பிய தூதர்கள் எல்லாம் நிச்சயமாக என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. ஆகவே மக்களே, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகி அறிவித்தே தவிர நாம் அனுப்பவில்லை. உண்மையான நம்பிக்கையாளர்கள் எத்தகையர் என்றால் அல்லாஹ் என்று அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவர்களிடம் அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். மேலும் தங்களுடைய ரப்பையே சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ் பேரிட்ட ஈமான் பயந்து நடுங்கி இருப்பாங்களா? அல்லாவே நம்பியிருப்பாங்க.
எனவே யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக பற்றி பிடித்தார்களோ அவர்களை அவன் தன்னுடைய அருளிலும் புகச் செய்வான். இன்னும் தன் பக்கம் சேர்வதற்குரிய நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் வந்து நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம். எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் தங்களுடைய ஓரிரு நம்பிக்கையை இணை கற்பித்தல் எனும் அநீதத்தை கொண்டு கலந்துவிடவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கே அபயம் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள்.